ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது ஒரு சந்தோஷமான வீடியோன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து திருப்பூர்ல அவினாசி தேர் திருவிழா நடக்குது. இன்னைக்கு இல்ல, ஒரு வாரமா நடந்துட்டு இருக்கு. நேத்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இல்ல, அதுக்கு முன்னாடியே வந்து அந்த இதெல்லாம் நடந்துட்டு. மேடம் வந்து இன்ஸ்டா ஸ்டோரியை பார்த்து ஏமாந்துகிட்டு இருக்காங்க. நேத்து திருவிழா ஆரம்பிச்சிச்சு. ஸோ இன்னைக்கு 2வது நாள். இன்னைக்கு வந்து நம்ம திருவிழாவுக்கு போகிறோம். அது மட்டும் இல்லாம இந்த திருவிழா வந்து ஒரு ஸ்பெஷலான திருவிழா. எங்களுக்கு என்னங்கிறத வந்து நான் ஃபுல்லா இந்த வீடியோ ஃபுல்லாவே ஒரு ஸ்டோரியா சொல்றேன். நல்லா கியூட்டா அழகா இருக்கும். ஸோ அந்த ஸ்டோரியை மறக்காம கேளுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கரெக்டாக டேட் என்ன? May 9. எஸ், May 9, 2025. என்னன்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் இதே மாதிரியே தேர் திருவிழாவுக்கு வந்து நாங்கள் போயிருந்தோம். நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து போயிருந்தோம். இந்த மாதிரி சரியான வெயில், இப்போ எப்படி வெயில் அடிக்குதோ அதே மாதிரி தான் அப்பயும் வெயில் அடிச்சிச்சு. ஒரு மதியம் டைம் 11-12 மணி இருக்கும். அந்த மாதிரி டைமில் தான் போனோம். போயிட்டு கரெக்டாக 12 மணி வீட்டுக்கு வந்துட்டோம். ஒரு அந்த மாதிரி ஒரு வெயில் டைம் போனோமோ, 2 பேருக்குமே சரியான மயக்கம். அந்த வெயிலில் போய் அந்த சாமியை கும்பிட்டு, அப்போல்லாம் மன உளைச்சல் அதிகமாக இருந்துச்சுல்ல? என்ன மன உளைச்சல்? அப்போ வந்து ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே ஒரு கஷ்டம் நிறைய இருந்துச்சு. அது என்னங்கிறத வந்து நான் அப்புறம் கூட சொல்கிறேன், போக கூட சொல்கிறேன். அப்போ வந்து சின்னதாக ஒரு மன உளைச்சல், கஷ்டங்கள் இந்த மாதிரிலாம் நிறைய இருந்துச்சு. அந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு இந்த தலைவலி, தலை சுத்தல் இந்த மாதிரிலாம் நிறைய இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு ஒரு ஜூஸை குடிச்சிட்டு சாரு என்ன சொன்னால், சரி வீட்டுக்கு போகலாம். ஆமாம், சென்னைக்கு கிளம்பும். சென்னைக்கு கிளம்ப வேண்டியதாக இருந்துச்சு. தக் லைஃப் படம் வந்து ப்ரொமோஷனுக்காக சென்னைக்கு வேற போக வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதனால என்ன பண்ணுவோம், வீட்டுக்கு போயிட்டு அது கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம், வெயில் அதிகமாக அப்படின்னு சொல்லி சொன்னா எனக்கு வந்து தலை சுத்தல்லையே இருந்தாங்க மேடம். எனக்கு என்னன்னா, அப்போ இருந்தே தலை சுத்தல். எனக்கு இந்த மாதிரி தலை சுத்துறதே கிடையாது. வெயில எத்தனை நாள் நான் ப்ரேயர்ல, ஸ்கூல்ல, காலேஜ்ல நின்றுருக்கேன். ஆனா எனக்கு தலை சுத்தல்னு அவ்வளோ பெருசா எனக்கு வந்தது கிடையாது. எனக்கு என்னடா இப்படி தலை சுத்து அதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் மேடம் வந்து சரி அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்த்துருப்பாங்க போல். அதுக்கப்புறம் நிறைய விஷயம் நடந்துச்சு. இப்போ என் வீட்டுக்குள்ளே ஒன்று ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்க, பயங்கரமாக சத்தம் போட்டு எங்களை அப்படி ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கா ஒருத்தி. ஸோ இவ தான் போன வருஷம் எங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பாப்பா வந்து இருக்கா அப்படின்னு தெரிஞ்சது இந்த தேர் திருவிழானால தான். இப்போ பாப்பா பிறக்க போகிறா அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலே எங்களுக்கு வந்து அவினாசி தேருன்னு டக்குன்னு ஞாபகம் வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு வருஷம் தான். என்ன போன வருஷம் கரெக்டாக பாப்பா வரப்போகிறாங்க அப்படின்னு நினச்சோம். இந்த வருஷம் வந்து பாப்பா வீட்டில் இருக்காங்க. ஆனால் பாப்பா கூட்டு போகிறதில்ல. ஏன்னா வெயில் வந்து சரியான வெயில். இந்த வெயிலில் சத்தியமாக பைக்லலாம் போனால் முடிஞ்சே போயிடுவோம். இந்த பைக் சீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கொதிக்கும். இப்போ நின்று பேசும்போதே தெரியுதா பின்னாடி அந்த வெயில். எனக்கு வேறு ஊற்றிக்கிட்டே இருக்குது, தொடச்சிக்கிட்டே இருக்கும் பாருங்க. ஸோ அந்தளவு வெயில் அடிக்குது. ஸோ நம்ம போய் சாமியை பார்த்து கும்பிட்டுட்டு ஒரு நன்றியை சொல்லிட்டு வந்துடும். ஆனா வந்து எங்களுக்கு அது யோசிக்கவே இல்லை அன்னைக்குன்னு பார்த்து. நான் எப்பவும் போல என்னது காலையில வந்து எப்பவுமே நான் வளையல்லாம் போட மாட்டேன். சாரி கட்டினா மட்டும் தான் வளையல் போடுவேன். அன்னைக்குன்னு பார்த்து சுடிதார் போட்டு இன்னைக்கு வளையல் போடணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்லிட்டு வளையல் எடுத்து போட்டேன். வளையெல்லாம் போட்டுட்டு போகும்போது எனக்கு ஒரு நல்லா இருந்துச்சு அந்த இதுவே. அங்க இருந்தப்போ ஐயோ எப்படா வீட்டுக்கு போவோம் அப்படின்ட்டு அந்த ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு எப்படா வீட்டுக்கு போவோம் தான் எனக்கு இருந்துச்சு. போய் பார்த்து டெஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் அது ஒரு குஷியாக போச்சு எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் நடந்த மூமெண்ட் எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே மாதிரி நிறைய பேர் இப்போ டவுட் கேட்பாங்க, அப்போ நாங்களும் வந்தால் வாய்ப்பு இருக்கா அப்படின்ட்டு. நான் வந்து ஃபர்ஸ்டே ப்ரெக்னெண்ட்டாக தான் இருந்திருக்கேன். ஆனால் அன்னைக்கு தான் தெரிஞ்சிச்சு அந்த வெயிலுக்கும் அந்த ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் அது. ஸோ அந்த இதுதான் தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த வருஷமும் போகிறோம். அடுத்த வருஷம் ஏன்னா போன வருஷம் May 9 வந்துச்சு. இந்த தடவை பாருங்க ஏப்ரல் எண்ட்லேயே வந்துருச்சு. ஸோ அப்போ வந்து தான் நல்லா இருந்திருக்கும் இன்னும். ஆனால் எங்களுக்கு என்னன்னா பாப்பா கூட்டிட்டு போகணும் தான் ஆசை. ஆனால் எங்களுக்கு வெயில் வேற ஒன்றும் இல்லை. அதுவும் நிறைய பேர் பார்த்துட்டு சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் நான் பேசவே இல்லை போன தடவை. மூஞ்சி எப்படி சுள்ளின்னு வச்சுட்டு அஸ்வின் எனக்கு திட்டிகிட்டே வந்தாங்க. எதுக்கு இப்படி சொல்லின்னு வச்சிருக்க, எல்லாம் பார்க்கறவங்க நினைப்பாங்க அப்படிலாம் திட்டிகிட்டே இருந்தாரு. அதே மாதிரி என்னன்னா, தேர முடிச்சு வரும்போது என் மண்டல சரியான கொட்டிட்டே வராங்க. எதுக்குன்னா உனக்கு எப்பத்தாலும் கார்ல என் பைக்ல எல்லாம் போக முடியாது, செலவு ரொம்ப, அது பெட்ரோல் அடிக்கிறதுக்கு. ஒழுக்கமா கார்ல இது பைக்ல தான் என்ன போறான், காரை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிட்டு என்னை விட்டுட்டு வெளியே போயிட்டாங்க பைக் எடுத்துட்டு. அப்புறம் நான் செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் இது அது சொல்லிட்டு அவர்கிட்ட காமிச்சிட்டு எல்லா வீடியோலாம் முடிச்சதுக்கு அப்புறம் நான் சொன்னேன், என்னது இனிமேல் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஒரு செக்அப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அது பேசும்போது நினைக்கிறேன் பைக்லயே போய்க்கலாம் அப்படின்னா பைக்லாம் வேணாம் கார்ல. அப்ப மட்டும் அப்படியே சேஞ்ச் ஆயிட்டான். எனக்கு இப்ப அது ஞாபகம் வருது. எல்லாருக்குமே ஊராமுட்டு புள்ளனா ஒண்ணு, தான் புள்ளனா ஒண்ணுன்னு சொல்லுவீங்க. அப்படிலாம் இல்லை, அதுதான் ஒண்ணு. ரெண்டுமே என் பிள்ளை தான், ரெண்டுமே நல்லா பார்த்துக்கேன். இந்த வருஷம் பாருங்க, இந்த வருஷம் நான் அவளை கார்ல தான் கூப்பிட்டு போறேன். அப்ப
இந்த வருஷம் கார்ல தான் கூட்டு போறேன். விட்டுனா இல்ல அப்ப வந்து இன்னைக்கு என்னன்னா ஒரு வேலை ஒரு பக்கம் இருக்கு. சோ பைக்ல போனா ஃபுல்லா கலஞ்சிரும், அதனால கார்ல கூட்டு போறான். இவனோட சுயநலம் என்னன்னு எனக்கு தெரியும். சரி ஓகே, இதுக்கு மேல நம்ம பேச விரும்பல, வாங்க நம்ம கோயிலுக்கு போலாம். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஒரு ஒர்க் இருக்குன்னு சொன்னேன்ல, ஸோ அதை முடிச்சுட்டு தான் கோயிலுக்கு போறோம். என்ன அஸ்வின்? எஸ், ஃபர்ஸ்ட்டு போய் அந்த ஒர்க்கை முடிக்கணும். ஏன்னா அது கொஞ்சம் பெரிய ஒர்க்கு. அதை முடிச்சதுக்கப்புறம் நம்ம கோயிலுக்கு போகிறத நான் தனியாக எடுக்கிறேன். நம்ம வந்து அவினாசி வந்துட்டோம். கொஞ்சம் லேட்டாக தான் வந்தோம், வெயில் அதிகமாக இருப்பது காரணத்தினால். மணி வந்து 4 ஆச்சு, 3:53 ஆச்சு. இருந்தாலும் வெயில் பொழிச்சு எடுக்குது. சாயந்தரமே ஆச்சு. ஒரு ஜூஸ் கடை தேடிட்டு இருக்கோம். நான் கரும்பு ஜூஸ், இந்த கரும்பு ஜூஸ் தான் போன தடவை குடித்தேன். இந்த தடவை அதே குடி. இந்த தடவை ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்குது. ஏதாவது தண்ணியோ ஜூஸோ குடிக்கணும். நான் ஒரு மாசமா குடிச்சிட்டு தான் இருக்கிறேன். முலாம்பழம் இந்த மாதிரி ஜூஸ் குடிச்சிட்டு அப்புறம் தான் போகணும். இல்லைன்னா வெயில் கொடுத்ததுக்கு ஒர்க் பண்ணணும். கார் இங்கே பார்க் பண்ணுறது தேடிக்கிட்ட வந்துட்டோம். ஏன்னா ஏறி சாப்பிட்டு வராங்க, கூட்டமே இல்லை. எஸ், நம்ம நல்லா கரெக்டான டைமுக்கு தான் வந்துருக்கோம். எங்கேம்மா காட்டிகிட்டு இருக்கீங்க? இப்படி காமிச்சிட்டு இருக்கேன். மூக்கில் தான் பிறந்திருக்கோம். யாழிகாக்கு இதெல்லாம் சுத்துது. இந்த வண்டியில உட்கார சுத்துவாங்க. என் பிள்ளை பெருசாக தான் தெரியும். ஈவினிங் தான் நல்லா இதாக இருக்கும். ஏன்னா ஈவினிங் தான் தேர் வந்து நவுத்துவாங்களாம். ஆமாம், இன்னைக்கு ஈவினிங் தான் நல்லா பயங்கரமாக இருக்கும்னாங்க. நம்மளால ஈவினிங் வந்து வர முடியாது. ஒரு 5-6 மணிக்கு மேலே தான், அதெல்லாம் வர முடியாது. அதனால நம்ம வந்து சாமி கும்பிட்டு போகலாம் தான் மெயினாக வந்ததே. வெயில பாருங்க அம்மா. போய் வாங்கிட்டு சாப்பிட்டு போ, உனக்கு பசிக்குது. நீ அண்ணன் சாப்பிட மாட்டியே? ஆயிரதாப்லையா? ரெண்டு படம் நல்லபடியாக வந்து பார்த்தீங்கன்னா சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஃபஸ்ட்டு போன தேருக்கு இப்போ போன தேருக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா, ஃபஸ்ட்டு கீழே இருந்து படியேறி மேலே போனோமா. போன வருஷம் படியேறியான தேர் மேலே போனோம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த பழனி படிக்கட்டு மாதிரி வச்சிருந்தாங்க, கட்டி வச்சிருந்தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேருக்கும் அந்த படிக்கு நடுவில் ஒரு கேப் இருந்துச்சு. அதை பற்றியா அதெல்லாம் டர்ரு கிளம்பிருச்சு. மேலே இருந்து பார்த்தா அப்படியே ஃப்ளோ தெரியும். ஒரு இது மரக்கட்டை மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க. மேலே இருந்து பார்த்தா கீழே நல்லா ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. சாமி திருப்தியாக வந்து கும்பிட்டு வந்தோம். போன வருஷம் மாதிரி கொஞ்சம் ரஷ்ஷாக இல்லாமல் காலையில் ஒரு 11 மணிக்கிட்ட போனோம்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ கூட்டம். இந்த ரஷ் கொஞ்சம் கம்மி தான் நான் போன டைமில். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தேர் இன்னும் ஒரு 3-4 நாள் கிட்ட இருக்கும். நாங்கள் நிறைய பேர் அப்போ இன்ஃப்ளூயன்சர்ஸ். நீங்கள் சொல்லுங்கள் எவ்வளோ நாள் இருக்கும்னு. ஆமாம். ஸோ அந்த கோயிலுக்கு தெரியல. அவினாசியில் யாராவது இருந்தீங்கன்னா கரெக்டாக தேர் டேட் எப்போ முடியுது, அப்புறம் தேர்க்கடை எப்போ போட போகிறாங்க, தேர்க்கடை வந்து எப்போ போடுறாங்க, அந்த கடை வீதி எப்போ போடுவாங்க, அதெல்லாம் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக ஒரு நாள் அதுக்கும் வருவோம். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு போட்டால் வாய்ப்பு இருக்குது, நாளைக்கு போகவும் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி இருக்கலாம், போகலாம், வரலாம், என்னன்னு தெரில. ஸோ பார்ப்போம், அந்த வீடியோ பார்ப்போம். இப்போ என்ன ஹாப்பினா பாப்பாவை கூப்பிட்டு போகாமல் இருக்கிறது ஒரு கஷ்டம். அவளையும் கூப்பிட்டு போயிருக்கணும், பட் வெயிலுங்கிறதுனால கூப்பிட்டு போக முடியல. ஏன்னா நடந்தது எல்லாமே நான் ரீக்ரியேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. என்னன்னா இந்த கரும் ஜூஸ் குடிச்சது, அதே மாதிரி வெயில் அதிகமாக இருந்தது. அந்த தேர் கும்பிட்டு வந்தப்போ அதெல்லாம் ஒரு தனியாக இருந்துச்சு. நாங்கள் கார் நிப்பாட்டுறது கூட நாங்கள் போன வருஷம் எங்கே நிப்பாட்டணுமோ அதே இடத்துல அதே மாதிரி நடந்து வந்து அதே மாதிரி ஒரு கரும் ஜூஸில் அதே மாதிரி குடிச்சிட்டு அதே சாமி கும்பிட்டு இதெல்லாம் ஒரு நல்ல மெமரிஸாக இருந்துச்சு. நீ வருஷம்னாலும் வருஷம் போவோம். அவள் வந்து வயிற்றில் வந்த நாள், எங்களுக்கு தெரிஞ்ச நாள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த விசேஷம் அடிக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் காலமாக இருக்கும்.
ஆனால் ஒரு நாள் மட்டும் அதே கண்டிப்பாக மழை மாதிரி வரும். நேற்று ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன்னா அப்ப அன்னைக்கு வந்து என்ன ட்ரெஸ் போட்டு ஹாஸ்பிட்டல் போயிருந்தேனோ அந்த அதே ஒயிட். அதாவது எப்படின்னா கரெக்டாக இன்னைக்கு போய் நம்ம இது சாமியெல்லாம் கும்பிட்டு வந்தோம்ல, அதே மாதிரி போன வருஷம் சாமியெல்லாம் கும்பிட்டு வந்து ஒரு ட்ரெஸ் போட்டு மேடம் வந்து போய் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. ஸோ அதே ட்ரெஸ்ஸை மேடம் மறுபடியும் போட்டு அதே மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. ஆனால் வேற செக்அப், பாப்பா கூட போட்டு அதையும் நினச்சா பாப்பா கூட ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். அது வந்து தனியா அப்படியே எல்லாமே நடக்கிற மாதிரியே இருந்துச்சு. எனக்கே தெரியல, அன்எக்ஸ்பெக்டடாக அந்த ட்ரெஸ்ஸை போட்டதுக்கு அப்புறம் கால் அஸ்வின் இந்த அன்னைக்கு போட்டுக்க ட்ரெஸ் தானே அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அதுக்கு பேர் ஏதோ சொல்லுவாங்க, அது என்னது கோஇன்சிடென்ட்டா? இல்லை, நண்பன் படத்தில் ஒன்று சொல்லுவாங்களே, ஜமாய் பூ, அந்த மாதிரி தானே, அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இந்த ஏதாவது தேரை பற்றி தெரிஞ்சிருச்சு, அதாவது அவினாசி சரௌண்டிங்கில் இருந்தீங்க அப்படின்னா அடுத்து எப்போ இந்த தேர் கடை போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் வந்து இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, அழகர் வந்து இந்த அழகர் ஆற்றுல இறங்கலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அந்த டைம்லாம் மழை வரும், அது மதுரை மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஸோ இப்போ உங்கள் ஊரில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் அழகரை பார்த்தீங்களாங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரும், பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு பேசல வரும். எப்போவுமே எங்கள் லட்சியம் உங்கள் கையில். பாய்.